நீட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கரெக்ட் பண்ண முடியாதது 3 திங்ஸ் இருக்குது. அதை நான் இந்த இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ. உங்கள் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்துருக்கணும். நல்லா ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்துருக்கணும். நீங்கள் இந்த 80% அதெல்லாம் பார்க்காதீங்க. ஃபோட்டோகிராஃபர் எடுத்து கொடுக்குற அந்த ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே கிளியராக அப்லோட் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம வந்து கரெக்ஷன் விண்டோவில் நம்ம ஃபோட்டோஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்குமே அந்த இதுதான் ஃபோட்டோவாக இருக்கும். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேன்டு சிக்னேச்சர், அதாவது பிளாக் பென்னாக யூஸ் பண்ணணுன்னு கம்பல்சரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கேன்டு சிக்னேச்சர் பண்ணும்போது சைன் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அதை தான் நம்ம அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணணும். ஸோ வேறு ஏதாவது பெனில் மார்க் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் கரெக்ஷன் விண்டோவில் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கேன்டு சிக்னேச்சரில் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒன்லி பிளாக் விண்டோன்னு பிளாக் பென்னு வந்து அஃபிஷியலாக வெப்சைட்டில் அவங்க சொல்லிட்டாங்க. தேர்ட் திங் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் இருக்க 10 விரலோட இம்ப்ரெஷனுமே வேணும். அதாவது பார்த்திங்கன்னா தம் இம்ப்ரெஷன் கண்டிப்பாக வேணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு 10 விரலில் இருக்க இம்ப்ரெஷனும் நீங்கள் மாறி மாறி வச்சுட்டு அந்த A4 ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணோம். ஸோ இந்த 3 திங்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோகிராஃபி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ரெண்டாவது உங்கள் ஸ்கேன்டு சிக்னேச்சர் சேஞ்ச் பண்ண முடியாது. தென் A4 ஷீட்டில் அப்லோட் பண்ணுற உங்களோட ஸ்கேன்டு இம்ப்ரெஷன் ஃபிங்கர் இம்ப்ரெஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது கரெக்ஷன் விண்டோவில். ஸோ அது அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும் போதே இந்த 3 விஷயத்தில் நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டான் பாஸ்கோ வழிகாட்டி யூடியூப் சேனல். தேங்க்யூ.